வணக்கம். நான் ஜெயராஜ் ராவ். நான் கேட்டுக்கொள்ளாமலேயே எனக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் என் சார்பாக நன்றி, வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் சமூக ஊடகம் வாயிலாக ஏதாவது கண்டென்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இளையராஜான்னு ஒருத்தர் இருக்கார், இசையமைப்பாளர். அவர் என்ன சாதாரண இசையமைப்பாளரா? அவர் என்ன கடவுளா அப்படிங்கிற டைட்டிலோட வீடியோ காணொளி வெளியிடுறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு சங்கடமாக இருக்குங்க. இவ்வளோ பெரிய ஒரு இசை மேதை, இசை ஞானின்னு அவருக்கு பட்டமெல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாருக்கிட்டையும் ஒரு பட்டம் இருக்கும். ஆனால் அந்த ஞானம் அப்படிங்கிறதுக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய பட்டம். அஞ்ஞானம், விஞ்ஞானம், மெய்ஞானம், அது மாதிரி அந்த 3 ஞானம் இருக்குது. அதில் இவர் மெய்ஞானம். ரொம்ப, அதாவது இவரை போற்ற வேண்டிய மக்கள் தூற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படின்னா, இவரை கடவுள்னு எழுதின அதே கைகளாலேயே இவர் மோசமான நபர் அப்படிங்கிற ஒரு இதை எல்லாரும் பதிவு பண்ணுறாங்க. சங்கடமாக இருக்குது. நம்ம ஊர்களில் பழைய சினிமா தேட்டர்களில் இடைவெளியில் இந்தி பாடல்கள் தான் ஒலிக்கப்படும். பாகர் சே கொய் அந்தர் ந ஆசக்கே அப்படின்னு. ஆனால் என்றைக்கு இளையராஜா வந்தாரோ அந்த அன்னையிலேருந்து தமிழ் பாடல்கள் தான் இன்றைக்கும் படம் தொடங்குறதுக்கு முன்னாடியும் இடைவேளைகள்லையும் ஒலிக்கப்படுது. அதெல்லாம் பேசிக்கிட்டே போனால் ரொம்ப நேரம் ஆயிரும். சுருக்கமாக பேசணுங்கிறதான் என்னுடைய குறிக்கோள். ராஜாதி ராஜனிந்தர் ராஜா, ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை, ராசாவின் மனசுல ராசாத்தி நினப்பு தான், ராசாவே உன்னை நம்பி அந்த நிலாவத்தான் நான் கையில் பிடிச்சேன் என் ராசாவுக்காக அப்படின்லாம் நிறைய பாடல்கள் இருக்குது. ஆனால் ஒரு படத்தில் மடை தீர்ந்து பாடு மழைகளின் அப்படி அந்த பாட்டு தொடங்கும். இசைகளை படைப்பதால் நானும் இறைவனே அப்படிங்கிற அந்த வரி வரும். அப்போ அந்த படத்துலேயே இளையராஜாவை தான் காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்டதா அப்போ கூட யாருக்கும் தோணியிருக்கலாம். ஆனால் அது நிஜம். அவர் ராகம், அவரே நிறைய ராகங்களை உருவாக்கியிருக்கிறாரு. அப்புறம் இப்போ உள்ள அந்த